வணக்கம். பொருளாதார வளர்ச்சியில் 3ஆம் இடம் நோக்கி இந்தியா. உலக பொருளாதாரத்தில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய நாடாக இந்தியா வளர்ந்துவிட்டதாக நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம் அறிவித்துள்ளது இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி அடுத்தபடியாக இந்தியா 4ஆம் இடத்தை பெற்றுள்ளது. நமது இந்தியர் ஒவ்வொருவருக்கும் பெருமை. அதாவது USA 30.507 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி. சைனா 2வது இடத்தில் 19.213 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி. 3வது இடத்தில் ஜெர்மனி 4.744 ட்ரில்லியன் டாலர். இந்தியா 4.187 ட்ரில்லியன் டாலர் பொருளாதார மதிப்பை பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி இதே 6% வளர்ச்சி தொடரும் நிலையில் இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுக்குள் ஜெர்மனியையும் முந்திச் சென்று 3வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்துவிடும் என்றும் அறிவித்திருப்பது இந்தியர்களை தலைநிமிரச் செய்யும் அறிவிப்பாகும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசின் காலகட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மூலம் இத்தகைய சாதனை நடந்து வருவது பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இந்தியாவை விட மிக குறைவு என்பதால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் 3ஆம் இடத்தை பிடிப்பதும் எளிய இலக்காக அமைந்துள்ளது. ஆனால் உலகின் பொருளாதார வல்லரசாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் கனவு நனவாக இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. முதலிடத்தில் உள்ள அமெரிக்கா நம்மை விட 8 மடங்கும் சீனா 5 மடங்கும் பெரிய பொருளாதாரமாக இருப்பதால் அந்த நாடுகளை முந்திச் செல்ல இந்தியா இன்னும் வேகமாக வளர்ச்சியை பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் சாதனைக்குரியதாக கருதப்பட்டாலும் இந்த வளர்ச்சி இந்திய குடும்பங்களிலும் தனிநபர் வருமானத்திலும் எதிரொலித்துள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் 120 கோடி பேர் குறைந்த வருவாய் பிரிவிலும் 6.6 கோடி பேர் நடுத்தர வருவாய் பிரிவிலும் 1.6 கோடி பேர் உயர் நடுத்தர வருவாய் பிரிவிலும் 20 லட்சம் பேர் மட்டுமே உயர் வருவாய் பிரிவிலும் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தனிநபர் வருவாயிலும் எதிரொலித்தால் மட்டுமே அது உண்மையான வளர்ச்சியாக கருதப்படும். தனிநபர் வருவாயை பொறுத்தமட்டில் இந்தியா 181 நாடுகள் பட்டியலில் இந்தியா தற்போது 122வது இடத்தில் உள்ளது. இது குறித்து பொருளாதார வல்லுநர்கள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மக்களிடம் பிரதிபலிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கேற்ப கொள்கை முடிவுகளை வகுக்க வேண்டும். அது மட்டுமின்றி கல்வி வேலைவாய்ப்புக்காக லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றனர். அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு தேடி இந்தியாவுக்கு வருமளவுக்கு நமது கல்வித்தரத்தையும் தனிநபர் வருமானத்தையும் உயர்த்தினால் மட்டுமே மற்ற நாடுகளை முந்திச் சென்று இந்தியா வெற்றி பெற முடியும். நன்றி.